The Fourier transform on Fourier transform on PD. So இதுக்கு நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சார் நார்மல் ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது நார்மல் ஃபார்முலா. சரியான இது வந்து நம்ம ஃபோரியருக்கு மாற்றும் போது எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எப்போ ஃபோரியர்னா ரெண்டு வேரியபிள் வரும் சரிங்களா, மோர் தென் டூ வேரியபிள்ஸ் வந்து ஃபோரியர். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ யூ ஆஃப் எக்ஸ் கமா டின்னு எடுக்கிறாங்க சரிங்களா. அப்போ அதனோட ஃபங்க்ஷன் பிடிக்கு மாற்றினால இதனோட ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக இங்கே என்ன இருக்குது யூ ஆஃப், அப்போ யூ ஆஃப் எக்ஸ் கமா டி இன்ட்டு இ பவர் ஐஎக்ஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா, சரி. இப்போ இதில் இருந்து ஃபோரியர் டெரிவேட்டிவ் அதாவது பிடியில் வந்து டெரிவேட்டிவ் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் பிடி ஈக்குவேஷன் வந்து அது என்ன எழுதணும்? அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா சரிங்களா, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா சாதாரண ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுனா சார் மைனஸ் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் யூ, மைனஸ் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் யூ. சரிங்களா, இது எப்படி கிடைக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இது எப்படி வருமோ அஸ் பர் ஃபார்முலா அப்படி எழுதுறாங்க. என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன ஃபார்முலா இ பவர் ஐஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இது என்ன பண்ணுறாங்கன்னா யூ இன்ட்டு வி மெத்தட் அப்ளை பண்ணுறாங்க. என்ன மெத்தடு? யூ இன்ட்டு டிவி மெத்தட். அப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்க டெரிவேட்டிவ் வரலாம் ரெடியூஸ் ஆகணும், அதை வந்து இது வி இன்ட்டு யூ எடுக்கிறாங்க. இது வந்து யூ, இது வந்து வின்னு எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யூ இன்ட்டு வி ஒன், அப்புறம் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு வி ஒன். அப்போ இதனோட டெரிவேட்டிவ் வேல்யூ, இதனோட டெரிவேட்டிவ் வேல்யூ என்னது? சரி, இதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ. இதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ இருக்குது நல்லா பார்த்துங்க. டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெகிரல் பண்ணுன்னா ஆல்ரெடி தெரியும் இன்டெகிரலும் டெரிவேட்டிவ் ரெசிப்ரோக்கல். அதனால என்ன ஆகும், ஒரு டைம் இன்டெகிரல் பண்ணால் ஒரு டெரிவேட்டிவ் கிடையாது சரிங்களா, ஒரு டைம் இன்டெகிரல் பண்ணால் ஒரு டெரிவேட்டிவ் கிடையாது. அப்போ என்ன கிடைக்கும்? டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ். இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டெகிரல் வி இன்ட்டு டியூ. வி இன்ட்டு டியூ என்னது? வியோட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ என்னாச்சு டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டியூ. டியூனா இதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன கிடைக்கும் டெரிவேட்டிவ்னா ஐஎஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ். சரியாம்மா, என்னாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார், இது ஓகே சார். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்தது இதுக்கு இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இதுக்கு இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறாங்க எகெயின். அப்போ இது என்ன ஆகும், இந்த ரிசல்ட் நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியணும். போத் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து பவுண்டட் கேஸ்னால நல்லா பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், பவுண்டட் கேஸ்னால எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி திஸ் வேல்யூ டைரக்ட்லி ஜீரோ. சரிங்களா, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சார் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு சார், ஸ்க்ரீனு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? எனக்கு தெரியல. ஆமாம் சார். சரி, வெளியே போயிட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரீங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? சுவேதா கேக்குதா வாய்ஸ்? கேக்குது சார். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது சார். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு தீரம் சொல்றாங்க, இந்த ரிசல்ட் நமக்கு சொல்யூஷன் வந்து பவுண்டட் தான் கிடைக்க வேணும். அதனால வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் இதனுடைய வேல்யூஸ் என்னங்கிறாங்கன்னா ஜீரோங்கிறாங்க. சரிங்களா, இதனோட வேல்யூஸ் என்னங்கிறாங்க ஜீரோங்கிறாங்க. அப்போ மித்த இருக்கிற டைம் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மித்த இருக்கிற டைம் மறுபடியும் என்ன பண்ணணும், யூ இன்டி வி மித்தல் அப்ளை பண்ணுறோம். அப்போ இது வி, இது வந்து டியூ கேஸு, இது வந்து கான்ஸ்டன்டைன், இது வந்து கான்ஸ்டன்டைன். அப்போ இது என்ன பண்ணுறோங்க அடுத்தது அப்படின்னா திரும்ப வி யூ. அப்போ யூவோட வேல்யூ என்னங்க, யூவோட வேல்யூ இதுதான். சரிங்களா, அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் இது ஒரு கான்ஸ்டன்டைனு,
அதனால ஐஎஸ் வெளியே எடுத்துக்கிட்டீங்க. அப்போ திரும்ப என்ன பண்ண போறீங்க? யூ யூவோட வேல்யூ என்ன? இ பவர் ஐஎஸ். அப்போ இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு வி. வினா இது ஒரு டெரிவேட்டிவ். இன்டெகிரல் பண்றீங்க, இன்டெகிரல் பண்ணா டெரிவேட்டிவ் கேன்சல் ஆயிடும். அப்போ யூ என்ன கிடைக்குது? 0 டு சாரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இதான் ரிசல்ட் பண்ணுறது. எங்க என்ன கிடைக்குது? மைனஸ் இன்டெகிரல் பி. பியோட என்ன? யூ. யூ இன்ட்டு என்ன கிடைக்குமா? டியூ கிடைக்குமா? ஆல்ரெடி இங்கே ஒரு ஐஎஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஐஎஸ் வரும். இந்த ஐஎஸ்க்கு எகைன் இங்கே ஐஎஸ் வரும். இன்ட்டு டியூ. டியூனா இதனுடைய டெரிவேட்டிவ். இதனுடைய டெரிவேட்டிவ் எகைன் என்ன கிடைக்கும்? ஐஎஸ் எகைன் கிடைக்கும். இன்ட்டு என்ன கிடைக்குது? இ பவர் ஐஎஸ்எக்ஸ். இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும்? டிஎஸ் கிடைக்குமா? இன்ட்டு டிஎஸ். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. சரி எகைன் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பவுண்டட்னால பிளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரனால இதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி ஜீரோ வந்தாங்க. அப்போ இதை வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் ஐஎஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு ஐஎஸ் இருக்குது, இந்த ஐஎஸ் வெளியே எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு integral minus infinity to infinity u of x comma t into e power ix into ds. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட். அப்போ இதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதுக்கு ஃபார்முலா ஸ்டார்டிங் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஃபார்முலா. எஃப் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ் கமா டீனா இந்த ஃபார்முலாங்கிறாங்க. அப்போ இது என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ் கமா டீன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ நம்மளோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. அப்போ -1 இன்ட்டு s square. அப்போ -1 into s square வந்து -s square into f of u of x, t ன்னு வரும். அதர்வைஸ் சேம் ரிசல்ட் எப்படி எழுதுனா -s square into f of s ன்னு எழுதலாம். இது வந்து நம்மளுடைய ரிசல்ட். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டோ ஸ்கொயர் u by டோ x square ஓட ரிசல்ட். சரியாமா? இந்த ஃபார்முலா வந்து நான் வச்சுக்கேன். இவனோட டெரிவேஷன் தேவையில்லை, இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கேன். சரிங்களா? ஓகே சார். சரி, அடுத்தது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்த்துட்டீங்க. டெரிவேட்டிவ்னா இப்போ பிடினா அனதர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் சார் இப்போ இது வந்துட்டு ஒரு क्वेश्चनா இல்ல இந்த ஃபார்முலாங்கனா டெரிவேஷன் சார்? ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணிருக்கு. எனக்கு क्वेश्चनக்கே போகல. பிடியோட ஓகே ஃபார்முலா. சார். பிடியோட ஃபார்முலா. இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து பிடி ஈக்குவேஷன் வரும்போது அப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பிடி வந்து தான் இந்த ரிசல்ட் நம்ம எழுதுவோம். சரிங்களா? அது ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன கிடைக்குதுன்னா டோ யூ பை டோ டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இவ்வளோ ஸ்டெப் வேணும். டோ யூ பை டோ டினா என்ன கிடைக்குதுன்னா இந்த டேரெக்டாக என்ன எழுத சொல்கிறாங்கன்னா டி பை டிடி ஆஃப் அதோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஜஸ்ட் டெரிவேட்டிவ் எழுதி சொல்லிக்கிறோம். டி பை டிடி ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகும்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா. எத்தனை ஃபார்முலா இருக்குது? 1 2 3. ஸோ நார்மல் டியூக்கும் அதே ஃபார்முலா தான். இங்கே யூக்கு போட்டுருக்கோம். சரிங்களா? இது செகண்ட் டெரிவேட்டிவ்னா இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வருமோ அதை நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ரிசல்ட் தான். சரியா? இதில் என்ன டவுட்? நம்ம ஃபார்முலால இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார்.